ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எங்க மேம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரி பட்டர்ஃப்ளை பிடிக்கலாம்? கலர் கலரா ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும்ல, அதை பிடிக்கலாம். தட்டாம்பூச்சி பிடிக்கலாமா? பட்டர்ஃப்ளைன்னு தானே சொன்னாங்க. தட்டாம்பூச்சின்னா பட்டர்ஃப்ளை கிடையாது. வேற என்ன பிடிக்கலாம்? அது நல்லா இருக்கும். என்ன ஆர்வக்கோளாறு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கு. என்னவா இருக்கும்? வாங்க போய் கேட்கலாம். அது ஒண்ணும் இல்லைங்க மேம். இன்னைக்கு நீங்க பட்டர்ஃப்ளை ஸ்டிச் சொல்லி தரேன்னு சொல்லிட்டீங்களா? அதுதான் என்ன பட்டர்ஃப்ளை பிடிக்கலான்னு ஒரே யோசனையா இருக்கே. என்ன கொடுமை சரவணன். இந்த புள்ள சொல்ற மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அப்படின்றது பட்டர்ஃப்ளை வச்சு ஸ்டிச் பண்றது கிடையாது. பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி ஈஸியா போடுறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச் நான் போடுறதுக்கு ஒரு இசட் நான் போட்டிருக்கேன். இந்த இசட்ல இருக்க மேல இருக்க லைனும் கீழே இருக்க லைனும் ஒரே மாதிரி இருக்கணும். இதை நான் ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடுறதுனால ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸ்லாண்டிங்கா ஒரு செயின் போட்டுட்டு அது எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேல போடுற செயின் எல்லாம் இந்த லைனை டைரக்ஷனா வச்சு போடணும். கீழே வர்றதெல்லாம் இந்த லைனை டைரக்ஷனா வச்சு நம்ம போடணும். அப்படி போட்டிங்கன்னா சின்ன வயசுல நம்ம பட்டர்ஃப்ளை வரும்போது ஒரு ட்விஸ்டான மாதிரி வரவும் இல்லைங்களா, அது மாதிரி கிடைக்கும். ஒரு செயின் அதை எடுத்துக்காம இருக்க மேல ஒரு குட்டி லாக். இதே நான் கீழே வரேன், ஒரு செயின் எடுத்துக்காம இருக்க கீழே ஒரு குட்டி லாக். மேல போனீங்கன்னா அதை எடுக்காம இருக்க மேல லாக் பண்ணணும். கீழே வரீங்கன்னா அதை எடுக்காம இருக்க கீழே ஒரு குட்டி லாக் பண்ணணும். இப்படியே இதை கண்டினியூவா ஸ்டிச் பண்ணணும். இப்படி போட்டு வந்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு அழகா ரெடி ஆயிடும். இந்த ஸ்டிச்சை எந்த மாதிரி இமேஜஸ்ல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை ரெஃபரன்ஸ்க்கு இது கூடயே ஆட் பண்றேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை முடிக்கும் போது எப்பயும் போல என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா இது பக்கத்திலேயே அடுத்த இசட் போட்டு கண்டினியூ பண்ணணும். இதுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்றேன் பாருங்க. இது மாதிரி ஆரி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.